வாங்க, வாங்க. உங்கள வீழ்த்துறதுக்காண்டி தான் நான் பசியோட காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் நீங்க எங்கள வின் பண்ணிட்டு இருந்தீங்க. அடுத்து நாங்க உங்கள எப்படியாவது வின் பண்ணுவோம். இப்படிதாங்க ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னரான நேத்தன் லயன் வந்து இந்தியாவ வீழ்த்தியே தீருவோம்னு சொல்லிட்டு வெறியோட பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த தடவை இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் பார்டர் கவாஸ்கர் போட்டிகள் வந்து ஆஸ்திரேலியால தான் வந்து நடக்க போகுது. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவ அவங்களோட சொந்த மண்லே கடந்த 2 தடவையுமே வீழ்த்திட்டோம். அதனால இந்த தடவை எப்படியாவது வின் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம இந்த மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆஸ்திரேலியாவ பொறுத்தவரைக்கும், நாங்க சொந்த மண்ணுல நாங்க தான் வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருந்தோம். ஆனா எங்கள வீழ்த்தி இந்தியா வந்து ரொம்ப சாதனை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நாங்க கன்டின்யூ பண்ண விட மாட்டோம். இந்த தடவை எப்படியாவது அவங்கள வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னரான நேத்தன் லயன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தடவை எப்படியாவது இந்தியாவை வீழ்த்தணும்னு சொல்லி நான் ரொம்ப பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கடந்த நிறைய தடவை பார்டர் கவாஸ்கர் போட்டிகளில் இந்தியா தான் வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 10 வருஷமா அவங்க தான் கொடிகட்டு பறந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கணக்கு ரொம்ப நீண்டுட்டே போகுது. இதை எப்படியாவது முடிச்சு வைக்கணும். அதனால இப்போ நடக்க போகிற சீரீஸில் நாங்கள் வின் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே ஆசையாக வந்திருக்கு. இதுக்காண்டி தான் நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேத்தன் லைன் வந்து பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னதான் ஆஸ்திரேலியா வந்து மற்ற ஃபார்மேட்டில் கொடிகட்டு பறந்தாலும் டெஸ்ட்டில் நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி தான் வந்திருக்கோம். அது இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க. அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் வின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நாங்கள் எப்பெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதை அனலைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எப்பெல்லாம் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோமோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு வியூகத்தை போட்டு எப்படியாவது இந்தியாவை வீழ்த்தியே தீருவோம். இதுதான் எங்களோட ஆசைன்னு சொல்லி நேத்தன் லைன் வந்து பேசியிருக்காருங்க. உண்மையிலே இவர் இப்படி சொல்லியிருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்திருக்குங்க. ஏன்னா நேத்தன் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. போன தடவை பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் என்னதான் நம்ம இந்தியா வின் பண்ணாலும் ஒரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு மேட்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நேத்தன் லைன் தான் வந்திருந்திருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்திருக்காரு. இவ்வளவு ஏன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்தியா தோத்ததுக்கு முக்கியமான காரணமே நேத்தன் லைன் தாங்க. ஏன்னா 2வது இன்னிங்ஸில் மனுஷன் வந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து 4 விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு. இவரோட பவுலிங்கை வந்து நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னால சமாளிக்கவே முடியல. இதனால தான் அந்த ஒரு போட்டியில் வந்து நம்ம தோற்று போயிட்டோம். இதனால இப்போ வெறியோட நேத்தன் லைன் வந்து திரும்ப வந்து எப்படியாவது இந்தியாவை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால இவரோட பவுலிங் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, நம்ம இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக யோசிச்சு வந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஏன்னா ஆஸ்திரேலியா வெறியோடு வந்திருக்காங்க. கடந்த 4 சீரீஸ்லையுமே நம்ம தான் வந்து வின் பண்ணோம். பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதனால எப்படியாவது இந்தியா வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குறிக்கோளாக ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம இந்தியா என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளும் ஆஸ்திரேலியாவை கிடைக்கிற சான்ஸ்லலாம் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருக்கோம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்தன் லைன் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.